Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர், நடுக்கல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மருத்துவமனையின் கழிவுகளை கொட்டி வருவது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீதப்பரப்பநல்லூர் அருகே நடுக்கல்லூர் பகுதியில் உள்ள ஒரு குளம் முழுவதும் நூற்றுக்கணக்கான மூட்டைகளிலும், கோடகநல்லூர் மற்றும் பழவூர் கிராமங்களில் உள்ள பட்டா நிலங்கள் உட்பட பல இடங்களிலும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருகின்றது. இது தவிர நாகர்கோவில் வழியாக வரும் கழிவுகளை திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், பணகுடி நீர்நிலைகளிலும், தென்காசி வழியே வரும் மருத்துவ கழிவுகளை கடையம், ஆலங்குளம் வட்டாரங்களில் கொட்டி செல்கின்றனர். இது தொடர்பாக பெயரளவுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறும் பொதுமக்கள், இத்தகைய மருத்துவ கழிவுகளை தமிழகத்திற்குள் கொட்டப்படுவதை ஸ்டாலின் அரசு தடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். டங்ஸ்டன் கனிம சுரங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் முடிவு செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைவதற்கு வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இந்நிலையில் அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் மலை மீது இரவு வேளையில் ஒன்று சேர்ந்து அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனை செய்தனர். இதில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை ரத்து செய்யும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவது என்றும், அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் அறிவித்துள்ளனர்.